பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பொன்மொழி அல் ஹிர்சு மிஃப்தாஹுல் துல்ல. பேராசை என்பது இழிவின் திறவுகோல். இமாம் ஷௌகானி அவர்கள் நஃப்ஹத்துல் யமன் ஃபீமா யஸூலு பிذிக்ரிஹி ஷஜர் எனும் கிரந்தத்தில் இதை பதிவு செய்துள்ளார்கள். ஹிர்ஸ் என்ற வார்த்தைக்கு பேராசை என்று எளிதாக பொருள் சொல்லிவிடலாம். ஆனால் ஹிர்ஸ் என்பது அதை விட மிக மோசமான ஒரு விஷயம். அதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க, அல் இஃப்ராத்து ஃபிர் ரக்பா, ஒரு விருப்பத்தை அடைவதில் அளவு கடந்து முயற்சிப்பது, அதற்காக வேண்டி நிறைய செயல்பாடுகளை செய்வது, வஷ்ஷரிஹி இலல் மத்லூப், நாடுவதை அடைவதற்காக வேண்டி வெறிகுண்டு திரிவது அப்படின்னு சொல்லலாம். ஹிர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை அவனுடைய தன்மையை விட்டு மாத்திரும். ஆசைப்படுறத தவறே கிடையாது, எல்லாரும் ஆசைப்படத்தான் செய்வோம். ஆசை இல்லாதவனே மனிதன், ஆசை இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது இல்லையா? இப்ப ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆசை எப்போது பேராசையா மாறுதோ அந்த பேராசைக்கு மருந்து கிடையாது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சகாமுல் ஹிர்ஸி லைஸ லஹு ஷிஃபாஉன், இந்த பேராசை என்னும் நோய்க்கு நிவாரணமே இல்லை என்று சொல்வார்கள். இப்ப பேராசைப்பட்டுட்டான் அவனா அப்படின்னா ஒரு மனிதன் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் அளவு கடந்து போவான், எதற்கெடுத்தாலும் ஆசைப்படுவான், அது வேணும் இது வேணும் சொல்லிக்கிட்டே இருப்பான். மனிதனுடைய இயல்பும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன லீபனி ஆதம் வாதியம் மின் தஹபின் அஹப்ப அன் யகூன லஹு வாதியான். மனிதனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் இருந்தாலும் 2 பள்ளத்தாக்கு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பான். ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு பத்தாது, அவன் சொல்லுவான் இன்னொரு வீடு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கார் இருக்கும், அந்த காரு சாதா காரா இருக்கு, ஒரு ஆடி காரா இருந்தா நல்லா இருக்கும், BMW இருந்தா நல்லா இருக்கும், ஓட்டிட்டு போறதுக்கு சிறப்பா இருக்கும். எத்தனை பேரை பாக்குறோம். இப்ப அந்த பேராசை ஒன்று வந்த ஒண்ணு ஆசைப்படக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது மோசமானது ஒரு குணம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த குணம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா திபானி உர்சிலா ஃபீ கனமின் பி அஃஸத லஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. ஒரு ஆட்டு மந்தையில 2 ஓநாய்களை விட்டால் என்ன சேதம் ஏற்படுமோ அதை விட மிக மோசமான சேதத்தை ஒரு மனிதன் பொருளின் மீதோ அல்லது ஒரு பதவியின் மீதோ சிறப்பின் மீதோ வைக்கக்கூடிய பேராசை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பேராசை மனுஷன் பட்டுக்கிட்டே இருக்கான், அது அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கும். பல நேரங்கள்ல இழிவின் பக்கம் கொண்டு செல்வது அந்த பேராசை தான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய படித்தவர்கள், பட்டம் வாங்கியவர்கள் ஊழல் செய்யறாங்க, கடைசியில ஜெயிலுக்கு போறாங்க. ஆனால் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து அவங்களுக்கு என்ன பலன் தரும் சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் ஒரு அறிஞன் கூட சொன்னான், இன்ன ஃபுலானன் ஜமஅ மாலன், ஒரு குறிப்பிட்ட மனிதன் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அவரிடத்தில் கேட்கப்பட்டதா, நீ சொத்து சேர்த்து வச்சிருக்க, ஆனால் சேர்த்த சொத்தை செலவழிப்பதற்கு உன்னிடத்தில் வாழ்நாள் உள்ளதா அப்படின்னா கண்டிப்பா பதில் கிடையாது. எவ்வளவு சாப்பிட முடியும் சொல்லுங்க பாப்போம். ஒரு மனிதன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அவன் சாப்பிடக்கூடிய உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட உணவு தான். ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க, ஒரு குற்றவாளி, அதாவது குற்றம் செய்த ஒரு மனிதர், ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மனிதர் குற்றம் செய்துட்டு, அதாவது கோடிக்கணக்கில் ஊழல் செஞ்சுட்டு நீதிமன்றத்துல வந்து நிக்கிறாரு குற்றவாளி கூண்டுல. அப்ப நீதிபதி அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிட்டேன்னு சொன்னார். என்ன சாப்பிட்டீங்க? நான் 4 இட்லி சாப்பிட்டேன். அப்போ நீதிபதி கேட்டாராம், 4 இட்லி சாப்பிட்டவர் ஏன் 40 இட்லி சாப்பிடக்கூடாது? நீங்க வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கு 400 இட்லி 4000 இட்லி சாப்பிட்டா கூட உங்களுடைய சொத்து குறையாது. அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களே, ஏன் 4 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அதுக்கு மேல என்னுடைய வயிறு தாங்காது, அதுக்கு மேல என்னுடைய வயிறு தாங்காது, என்னால சாப்பிடவும் முடியாது அப்படின்னாரு. அதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப என்னதான் நம்ம சொத்து சேர்த்தாலும் சரி,
எவ்வளவு பெரிய வீடு வாங்கினாலும் சரி, அதை எப்படித்தான் நம்ம அலங்கரித்து வைத்தாலும் சரி, நம்ம தூங்குறதுக்கு தேவை ஒரு 6 அடி இடம் தான். இறுதியிலும் 6 அடி இடம் தான். ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நேரத்துல நமக்கு தேவை ஒரு 6 அடி படுக்கை. அது கட்டிலாக இருக்கலாம், தரையாக இருக்கலாம், பாயா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அதற்கும் மீறி ஆசைப்படுவது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதைத்தான் இந்த பழமொழி சொல்கிறது. அல் ஹிரசு மிஃப்தாஹுத் துல்லி. பேராசை என்பது இழிவின் திறவுகோல். ஆக அருமையான பெரியோர்களே, இந்த பேராசை என்னும் மிக மோசமான குணத்தை விட்டு இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.